10 வருஷம் ஆகுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சு. இடையில ஒரு 5 வருஷம் பின் வாங்கிட்டேன். சர்ச்சுக்கு போகிறதே கிடையாது. ஆமாம், நம்ம என்ன போனாலும் அப்பா அப்பான்னு இருந்தேன். எங்கள் அப்பாவையும் எடுத்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டு கூட இல்லாத அளவுக்கு கஷ்டப்பட்டோம். அப்புறம் எங்கள் அம்மாவும் சர்ச்சுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் நான் அதுலேருந்து பின் வாங்கிட்டேன். கடைசியில் நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிற வீட்டில் குடும்பமாக எல்லாருமே ஆண்டவருக்குள்ளே ரசிக்கப்பட்டு இருக்காங்க. கடவுள் இங்கே நீ பின் வாங்கினாலும் அங்கே போய் நீ வந்து சேரணும், என்னை விட்டு நீ போகக்கூடாதுன்னு என்னை அங்கே கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் 2 வருஷம் சர்ச்சுக்கு போனேன். மறுபடியும் எனக்கு அவங்க அங்கே நடக்கிறதுல எனக்கு பார்த்து எனக்கு சர்ச்சுக்கு போக விருப்பம் இல்லை. ஒவ்வொருத்தவங்க சர்ச்சுக்கு போகிற ஆண்டவர் ஏற்றுட்டு முழுமையாக அதில் இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்க பின் வாங்கி என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இடையில 1 வருஷம் 2 வருஷம் சாப்பாடு கூட வழி இல்லை. எனக்குமே 5 வருஷம் தான் அது கல்யாணம் ஆகி 2 வருஷம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. இப்போ ஆண்டவரை முழுசுமாக ஏற்றுக்கிட்டு ஆண்டவரோட மகிமையில 3 வேளை சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிட்றோம். 1 ரூபா கடன் இல்லை, கஷ்டம் இல்லை. கடவுள் இன்னைக்கு இதுதானே எனக்கு போச்சுட்டு வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எத்தனையோ சர்ச்சுக்கு போனேன். இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அபிஷேகம் மாதிரி நான் எந்த சர்ச்சிலையும் அனுபவிச்சதில்லை. ஆண்டவருக்கு உண்மையாக சொல்கிறேன். இன்னைக்கு வந்த அபிஷேகம் என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. என்னால் அதை தாங்க முடியல. ஒரு விஷன் வந்தது. அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே எனக்கு வானத்திலேருந்து ஒரு வெளிச்சம் மட்டும் என்னை நோக்கி வந்தது. என்னை சுற்றி எப்பவுமே இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் 2 பக்கமும் இருக்கேன். பின்வாரி வந்துட்டேன். திரும்ப இன்னைக்கு எனக்கு அந்த வெளிச்சத்தை நான் முழுமையாக 8 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வெளிச்சம் எனக்குள்ள இன்னைக்கு வந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர், உங்களுக்கு பார்த்ததுல. திரும்ப போகும்போது எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. இன்னைக்கு சாட்சினி எதுவும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு இன்னைக்கு வாங்கின அபிஷேகத்தை என்னால் எப்படி ஜீர்ணிக்க முடியுதுன்னு தெரியல. என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படி இருக்கு. ரொம்ப நன்றி.